ஆகாஷ் மாயாவோட அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்துட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஹால்ல ஓடி வரான். எல்லா கதவும் தானா மூடிக்குது. சும்மா விளையாடாத மாயா, கதவை தர ப்ளீஸ், என்னை வெளியே போக விடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருட்டுல வழி தெரியாம ஆகாஷ் தட்டு தடுமாறி ஓடுறான். அப்போ அங்க தொங்கிட்டு இருந்த ஒரு பெரிய பழைய திரைய வேகமா இழுக்கிறான். அந்த திரைக்கு பின்னாடி மறைவா இருந்த ஒரு பழைய மரக்கதவு தரையில இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் கால் தடுக்கி தப்ப தப்பான்னு விழுந்து அந்த பாதாள அறைக்குள்ள விழுந்துடுறான். அம்மா, இடுப்பே போயிடுச்சு. என்ன இடண்டா இது, ஒரே தூசி, நாத்தம் தாங்க முடியலையே. ஆகாஷ் மெல்ல எழுந்து உட்கார்கிறான். சுற்றிலும் மினுங்கும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அங்கங்க சிலந்தி வலைகளும் பழைய மரப்பெட்டிகளும் தெரியுது. அந்த வெளிச்சம் ஒரு மூமூலையில படும்போது அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கிறத பார்த்துட்டு அவ அலறி போறான். ஐயோ சாமி, இது என்னது, எலும்பு கூடா? யார் இது? இங்க என்ன நடக்குது? அந்த எலும்பு கூட்டுக்கு பக்கத்துல ஒரு கேன்வாஸ் இருக்கு. அதுல ஒரு பாதி முடிஞ்ச ஓவியம் தெரியுது. அதுல மாயாவோட முகம் அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஓவியத்தை பார்த்த உடனே ஆகாஷுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்க்குது. ஆகாஷ் அந்த ஓவியத்தோட ஓரத்துல பாக்குறான். அங்க ஆகாஷ் 1925 அப்படின்னு கையெழுத்து இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு தலை சுத்துது. ஆதி முடிந்த ஓவியத்தை தொடுகிறான். அவனது விரல்கள் அந்த வண்ணங்களின் மேல் பட்ட அடுத்த நொடி ஒரு பெரிய மின்சாரம் பாய்ந்தது போல அவன் உடல் அதிர்கிறது. அவனது கண்கள் சுருக, காட்சிகள் மாறுகின்றன. ஒரு அழகான மாலை நேரம். இதே பங்களாவின் தோட்டத்தில் மல்லிகை பூக்களுக்கு நடுவே மாயா நின்றிருக்கிறாள். ஓவியன் ஆகாஷ் அவளை ரசித்து பார்த்தபடி ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறான். மாயா, கொஞ்சம் அப்படியே நில்லு. உன் சிரிப்பு அப்படியே இந்த ஓவியத்துல வரணும். சீக்கிரம் வரைஞ்சு முடி ஆகாஷ். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா 2 பேரையும் கொன்னுடுவாரு. திடீரென ஜமீன்தார் ஆட்களுடன் பாதாள அறைக்குள் நுழைகிறார். ஓவியன் ஆகாஷை அவர்கள் கொடூரமாக தாக்குகிறார்கள். என் கௌரவத்தையே குலைக்க பாக்குறியா? இவனை உயிரோட விடாதீங்கடா. அப்பா வேணாம்பா, அவரை விட்டுடுங்க ப்ளீஸ். ஆகாஷை சிலர் சுற்றி நெருங்குகிறார்கள். அவ தப்பிக்க வழி இல்லாம பயத்தோடு நின்னுகிறான். சாக போகும் கடைசி நொடி மாதிரி தோன்றும் அந்த தருணத்துல அவ கண்கள் தன்னிச்சையா அந்த பாதி முடிந்த ஓவியத்தை கண்டுபிடிக்குது. மாயா, இந்த ஓவியம் பாதியிலேயே நிக்குது. உன்னை முழுசா வரைய முடியாம போகுது. அவ உயிர் பிரிக்கிறது. காதலன் செத்து கிடப்பதை பார்த்து மாயா வெறி பிடித்தவள் போல மாறுகிறாள். அங்கிருந்த மாந்திரீக புத்தகத்தை எடுத்து தன் ரத்தத்தால் மந்திரம் சொல்கிறாள். என் ஆகாஷ் இல்லாத இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். ஆனா அவரோட இந்த ஓவியம் முடிகிற வரைக்கும் என் ஆத்மாவும் அடங்காது. யார் ஒருவன் என் காதலை பிரித்தானோ அவன் வம்சம் விளங்காது. திடீரென ஆகாஷ் நிகழ்காலத்திற்கு வருகிறான். அவன் மூச்சு வாங்குகிறது. கண்கள் சிவந்திருக்கின்றன. அவனுக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது. மாயா, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நான் உன்னை பாதிலேயே விட்டுட்டு போன அந்த ஓவியம் தானா? உன் அப்பாவால் பிரிக்கப்பட்ட அதே ஆகாஷ் தானா? சட்டென்று மேலிருந்து அந்த பேய் உருவத்தில் இருக்கிற மாயா பயங்கரமா கத்திக்கிட்டே கீழே குதிக்கிறா. இங்க வந்து மாட்டிக்கிட்டியா? இங்கதான் நீயும் சாக போற. யாரையும் நான் விட மாட்டேன். மாயா நில்லு, என்ன பாரு, இந்த எலும்பு கூட்ட பாரு. இது வேற யாரும் இல்லை மாயா, இது நான் தான், உன் ஆகாஷ். 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன இதே பாதாள அறையில வச்சுதான் கொன்னாரு. ஆனா பாரு, உன் மேல இருந்த காதலால் நான் மறுபடியும் பொருந்து உன்கிட்டயே வந்துட்டேன் மாயா. ஆகாஷ் நான் தான் அந்த ஓவியன்னு சொன்னதோ பேய் உருவத்தில் இருந்த மாயா அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நிற்கிறான். அவளோட சிவந்த கண்கள்ல இருந்து ரத்தத்துக்கு பதிலா கண்ணீர் வருது. ஆகாஷ்,
நிஜமாவே நீதானா? இல்ல இது அந்த மந்திரம் என்ன பழிவாங்க செய்யற சதியா? நீ செத்துட்ட, என் கண்ணு முன்னாடியே உன் உயிர் போச்சு. இல்லை மாயா, அன்னைக்கு என் உயிர் போனாலும் உன் மேலே இருந்த காதல் சார் அதுதான் என்னை மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. இதோ பாரு, அன்னைக்கு நான் பாதியாக விட்ட ஓவியம். இதை இன்னைக்கு நான் முழுசாக முடிக்கணும் மாயா. உன் சாபத்தை முடிச்சு வைக்கணும். அப்போ அந்த பாதாள அறையில இருந்த அந்த மந்திர புத்தகம் தானா எரிய ஆரம்பிக்குது. அந்த இருட்டு சக்தி மாயாவை மறுபடியும் ஆக்கிரமிக்க பார்க்குது. இவன் பொய் சொல்றான். இவனை கொன்னுடு. இவன் உன் காதலன் இல்ல. மாயா, என்னை நம்பு, உன் காதலை நம்பு. இந்த இருட்டுக்கு உன்னை விட மனசு இல்லை, ஆனால் எனக்கு உன்னை விட மனசு இல்லை. அன்னைக்கு உன்னை காப்பாற்ற முடியாமல் நான் செத்துட்டேன், ஆனால் இன்னைக்கு உன்னை காப்பாற்றாமல் நான் சாக மாட்டேன். ஆகாஷ் தன் கண்ணீரோட அந்த மந்திர புத்தகத்துல இருந்த மாயாவோட இரத்த கையெழுத்து மேல கை வைக்கிறான். ஒரு பெரிய வெளிச்சம் அந்த பாதாள அறை முழுக்க பரவுது. அந்த இருட்டு சக்தி கத்திக்கிட்டே புகையா மறைஞ்சு போகுது. மெல்ல மெல்ல அந்த பாதாள அறை மறையுது. ஆகாஷ் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவ அந்த பங்களாவோட மொட்டை மாடியில இருக்கா. சூரியன் மெல்ல உதயமாகுது. அவ முன்னாடி அந்த பழைய காலத்து மாயா இல்ல, இப்போ ஒரு சாதாரண பொண்ணா மாயா நிக்கிறா. நீ நீ அப்படியே இருக்கியே. சாபம் தீந்துடுச்சு ஆகாஷ். உன் அன்பு என்ன அந்த இருட்டுல இருந்து மீட்டு கொண்டு வந்துருச்சு. இப்போ என் கை சூடா இருக்கா? சிரிச்சுக்கிட்டே அவ கைய தொடுறா. சந்தோஷத்துல அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஆமா மாயா, ரொம்ப சூடாக இருக்கு. நீ இப்போ நிஜம், நாம இப்போ நிஜம். 100 வருஷ காத்திருப்பு இன்னைக்கு முடிஞ்சிச்சு ஆகாஷ். இனிமே நம்மள பிரிக்க அந்த ஜமீன்தாராலேயும் முடியாது, அந்த மந்திரத்தாலேயும் முடியாது. அந்த மொட்டை மாடியில இருந்த செடிகள்ல மல்லிகை பூக்கள் மெதுவா பூக்குது. ஆகாஷும் மாயாவும் அமைதியா ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வார்த்தைகள் தேவையில்லாத அந்த நிமிஷத்துல ஆகாஷ் மாயாவை மெதுவா தன் அருகில் இழுத்து கட்டி பிடிக்கிறான். மாயா அவன் மார்பில் சாய்ந்து கண்களை மூடிக்கிறான். ஆகாஷ் அவள் நெற்றியில் மெதுவான ஒரு முத்தம் கொடுக்கிறான். அந்த முத்தத்தோடு எல்லா வலியும் பயமும் கரைந்து போகுது.